இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்தது. தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கிடைக்க போகிறோம் என்றால், குறிப்பாக இது ஒரு அண்மை நாட்களிலே பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம்தான் இந்த வீதி விபத்துகளில் கனரக வாகனங்களால் ஏற்படக்கூடிய வீதி விபத்துகள். கனரக வாகனங்களை கட்டுப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த டிப்பர், லோரி மற்றும் இந்த கன்வேயர் அதுகள் போன்ற விடயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற விடயங்கள் பேசுபொருளாக இருக்கிறது. அதை தாண்டி எங்களுடைய வழக்கமாகவே இந்த விபத்துகளுக்கென்றே தங்களுடைய பெயர்களை பொறுத்து வைக்கக்கூடிய எங்களுடைய இந்த சிடிபி பஸ் போட்டி கோடி அழகாக்கள் அடித்துக் கொள்கிறோம். இப்படி பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கொஞ்ச நாளுக்கு முதல் இந்த பத்திரிகையில பார்க்கும்போது உங்களுக்கு உள்ள நெருக்கடியாக இருந்தது இந்த போதைப் பொருளாளர் என்ற புள்ளியெல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பேசியிருப்போம் தலைப்பு போய். அதே போல அண்மைய நாட்களிலே இந்த விபத்துகளால் ஒவ்வொரு நாளும் இறப்புகளை பார்க்கும்பொழுது எங்களுக்கு அந்த செய்திகள் மனதுக்கு நெருக்கடியாக இருந்து கொண்டிருக்கிறது. தினம்தோறும் ஒரு வீதி விபத்துகள். அதிலும் குறிப்பாக அண்மைய நாட்களிலே இந்த பரந்த நிலையில் இடம்பெற்றக்கூடிய அந்த விபத்து, சகோதரி ஒருவர் இறந்திருந்த அந்த விபத்து பற்றி பெரிய அளவிலே பேசப்பட்டது. அந்த விபத்தோடு ஒன்றும் பல முன்னுதாரணங்கள், எச்சரிக்கைகள் எல்லாம் விடுக்கப்பட்டது. இந்த டிப்பர் சாரதிகளை கட்டுப்படுத்தவும் அதை பற்றியும் நாங்கள் ஒரு தலைப்பு பகுதியிலே விரிவாக கதைத்திருந்தோம். அதை தொடர்ந்து பலர் கட்டுரைகள் எழுதுகிறார்கள். எங்களுடைய சிறிய கவனியினம் பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது, பெரிய இழப்புகளை ஏற்படுத்துகிறது எல்லாம் கூறிக்கொண்டு அதை தாண்டி அண்மைய நாட்களிலேயே முந்தநாத்து இந்த சிடிபி அடித்ததாக இருக்கட்டும். அதே போல் அண்மையில் கொடியாமத்தில் ரோட்டில் இறங்கி பைக்கை திருத்தி கொண்டு வாகனங்கள் அடிபட்டு அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும். நேற்றைய தினம் தென்பகுதியிலே இந்த சின்ன 3 வயது பிள்ளை ஒன்றும் ஆக்சிடென்ட் ஆகியிருந்தது. அதே போல் எங்களுடைய மோட்டார் வைக்கின்ற பல்வேறு விபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாங்களும் பார்க்கக்கூடியது. ஒரு பக்கம் நாங்களும் ஒரு காரணமாக தான் இருக்கிறோம். போராட்டங்கள் நடத்தி போலீசாருடைய வீதி தடைகளை அகற்றுங்கள், இராணுவத்தினுடைய வீதி தடைகளை அகற்றுங்கள் என்று நாங்கள் போராடி பெற்றிருக்கக்கூடிய, குறிப்பாக ஆனிரவில் இருக்கக்கூடிய வீதி தடை அகற்றப்பட்டமை, எழுதுமட்டு வாழ் இருக்கக்கூடிய வீதி தடை அகற்றப்பட்டமை, அதே போல பூநகரி சங்குப்பிட்டி பாலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீதி தடை அகற்றப்பட்டமை, இப்படி அகற்றப்பட்டமை எல்லாம் இந்த மண் மாஃபியா கும்பல்களுக்கு மிக இலகுவாக மாறிவிட்டது. அவர்கள் எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி மணலை டிப்பர்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு பக்கமாக இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு அவையும் ஒரு இலகுவான விடயமாக இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வாகனங்களில் இந்த மரங்கள் கடத்துபவர்கள், பலகைகள், தளவாடங்கள், ஏனைய பொருட்களை கடத்தி கொண்டு வருவர்களுக்கு இந்த விடயங்கள் இலகுவாக மாறி இருக்கிறது. அதே போல எந்த கட்டுப்பாடும் இன்றி வாகனங்கள் வேக எல்லைகளின்றி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது அண்மைய நாட்களில் இந்த வீதி போக்குவரத்து போலீசாரம் இருக்கும்போது நாங்கள் ஏன் தம்பி உங்களெல்லாம் நிப்பாட்டுறோம் இரவு, ஏன் இந்த இரவு ஹயஸ் வாகனங்களை கொழும்பு போகிற வாகனங்களை நிப்பாட்டுறோம், ஏன்னா நீங்கள் வரையக்க நித்திர தூங்கக்கூடிய நாங்கள் நிப்பாட்டி உங்களோட கதை கேட்க ஒரு நித்திரை கண்ணெல்லாம் போய் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக மீண்டும் வாகனத்தை இயக்கக்கூடிய இருக்கும் பேசக்கூடிய உண்மையான விடயமாகத்தான் இருந்தது. இன்றைக்கு இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடிய வாகனங்கள் அல்லது மண் கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள், பலகைகள், மரங்கள் கடத்தல்களில் ஈடுபடக்கூடிய வாகனங்கள் என்ன செய்தால் மிக வேகமாக வருவார்கள். ஏற்றிய பொருளை மிக வேகமாக சென்ற இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு கண்மண் தெரியாது. தங்களிடம் இருக்கக்கூடிய லட்சம் கோடி ரூபாய் பெறுமதியான அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும். அப்போ யாரையுமே பற்றி சிந்திக்க மாட்டார்கள். வீதி தடைகள் இல்லை, போலீசார் இல்லை, இராணுவத்தினர் இல்லை, நேரடியாக ரோட்டு தான் வச்சு பிடிக்க வேண்டியது. அப்போ தங்களுடைய பொருளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக யாரையும் மோதி தள்ளி சேர்க்கக்கூடிய விடயம் இருக்கு. அதை தாண்டி இந்த டிப்பர் வாகனங்கள் என்பது அவை கட்டுப்படுத்த முடியாத வாகனம். 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றாலே டிப்பர் வாகனத்தை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறுவார்கள். அப்படி இருக்கும்பொழுது எங்களுடைய பிரதேசங்களில் எங்காவது ஒரு டிப்பர் 40 கிலோமீட்டர் ரோட்டா குச்சி ஒழுங்க சின்ன ரோட்டுகள் என்றாலும் வச்சு பிடிக்கிறது. ஆக்சிடென்ட் புழுதியில் அள்ளி அடித்து வீடுகள் முழுக்க கண்ணாடி முழுக்க புழுதியாக கிடக்கிற அளவுக்கு வாகனங்கள் டிப்பர்கள் போகக்கூடிய. அதே போல ஓவர்டேக் பண்றேன்னா 2 டிப்பரும் போட்டி கூடி முழு ஏனைய ரோட்டு இரவுகளில் பார்த்தா தெரியும் முழு ரோட்டையும் கவர் பண்ணி கொண்டு போகக்கூடிய. அதே போல லொரிகளாக இருக்கட்டும், எங்களுடைய பெட்ரோல் பவுசர்களாக இருக்கட்டும், பல்வேறு விடயங்கள் பார்க்கக்கூடிய. அப்போ இதையெல்லாம் நாங்கள் தினம்தோறும் பேசுகிறோம். அடுத்தவருடைய மனநிலையில் இருந்து பாருங்கள், அவங்களைப் போல அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது தினம்தோறும் பேசுகிறோம். அதே போல எங்களுடைய சிடிபி சாரதிகள் அவர்கள் சொல்லித் திருந்தார்களாக இருக்க லாபத்துக்கு ஓடக்கூடிய தனியார் பேருந்துகளை கொஞ்சம் திருந்தினாலும் அரசு சேவையில் அரசு சம்பளம் பெற்று பேரையே திறக்கணும் என்ற எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களுடைய இப்போச பேருந்துகள் ஏன் இப்படி போட்டி கோடி உயிர்களை பறியெடுக்கிறார்கள் என்பது இன்னொரு பக்கம் தெரியல. அப்ப இவர்களை எல்லாம் சொல்லி நாங்களும் கலைத்து போய்விட்டோம். இந்த நாட்டிலே கட்டுப்பாடுகளும் இல்லாமல் தான் போய்விடும். இந்த குறிப்பாக இந்த இன்றைக்கு நவீன ரக மோட்டார் சைக்கிள்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். பலரும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னன்னா, இந்த நவீன ரக மோட்டார் சைக்கிள் தான் வெளிநாடுகளில் ஒன் வே ரோட்டில் ஓடக்கூடியது. ஒரு பக்கம் போறதுக்கு ஒரு பக்கம், பாரத்துக்கு ஒரு பக்கம் என்று இருக்கும். அந்த ஒரு பக்க வீதிகளில் ஓடக்கூடிய வாகனங்களை தான் இவை. அதே போல அந்த வீதிகளுடைய அமைப்புகள், ஏற்றங்கள், இறக்கங்கள் இல்லாமல் நீதி, அதே போல வளைவுகள் எல்லாம் அவர்கள் அளவான அளவுகளிலே வளைவு, எங்களை மாதிரி படம் 2 வளைவுகள் வைக்க மாட்டாங்க. ஒரு வளைவுண்டு அதுக்கான அளவெடுத்து ஒரு வளைவெடுக்க பைக் எங்கால போகும், எங்கால சரி என்றெல்லாம் பார்த்து ஒரு வளைவுகளை அமைத்திருப்பார்கள். அதே போல இந்த கண்டபாட்டுக்கு ரோட்டுக்கரையில மின்கம்பங்களை ரோட்டோட சேர்த்து மின்கம்பங்களை போன்ற செயற்பாடுகள் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படியான இடங்கள் இப்படியான நவீன மோட்டார் சைக்கிள் ஓடலாம். அதுகள் நீங்க சறுக்கி விழுந்தாலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. நேர கொண்டு போஸ்ட் அடிபடுற தேவையும் இல்லை. வளைவுகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. அதே போல பின்னால வார முன்னால போற முன்னால நேர வார வாங்க இடிபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதற்காக அந்த நாடுகளில் அறிமுகப்படுத்த பைக்குகளை நீங்க இங்கே இறக்குமதி செஞ்சு
எங்கட இந்த உதவத்த ரோட்டுகளில் ஓடி தெரிய வந்து ஆக்சிடென்ட்கள் வரும். அப்போ அப்படியான வாகனங்கள் இங்கே பாவிக்காது என்று கூட கூறிக்கொண்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி பல்வேறு விடயங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களை குறை கூறி எல்லாம் போய் அவர்களை குறை கூறி விட்டுட்டு எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. நாங்கள் கவனமாக சென்றாலும் மற்றாக்கள் வந்து இடிச்சு கொள்வது அது வேறு, அது விதியாக இருந்துவிட்டு போடும், அது அவர்களுடைய பிழையாக இருந்துவிட்டு. ஆனால் ஓரளவேனும் எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. குறிப்பாக இந்த கனரக வாகனங்கள், டிப்பர், லொரி, பஸ், இந்த பெட்ரோல் பவுசர், ட்ரக்குகள் போன்ற வாகனங்கள் வந்தால் கொஞ்சம் எங்களை நாங்களே சிலோப்படுத்த. இந்த வாகனங்களுடைய இருபக்கமும் வந்து கம்பி அடித்திருப்பாங்க. ஏனென்றால் அது பௌதிக அறிவியலிலும் நாங்கள் படித்திருப்போம். இந்த வாகனங்கள் போகும்போது அது இருக்கக்கூடிய அந்த அமுக்க வித்தியாசம் காரணமாக வெளியிலே போகக்கூடிய வாகனங்களே உள்ளே இழுத்து அவருடைய சில்லுகளுக்குள் போடக்கூடிய காரணம். அதனால தான் இந்த 2 பக்கமும் கம்பி அடித்திருப்பாங்க. அப்போ இந்த வாகனங்கள் போய்க்க நீங்கள் வீதியால் பைக் ஓடிக்கொண்டு போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டம் கொண்டு வரும். ஒரு லொரி போகுது, பக்கத்தில் ஒரு பஸ் போகுது, ஒரு டிப்பர் போகுதுன்னா எங்களுக்கு ஒரு ஆட்டம் வரும். நாங்கள் வேகமாக போய்க்க அந்த ஆட்டம் என்ன செய்ய எங்களை விழுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இப்படியான பெரிய வாகனங்கள் வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் நிதானமாக வேகத்தை குறைத்து செல்லக்கூடியார்கள். இன்றைக்கும் பலர் இந்த பெரிய அப்பா மேலோட பானத்திலையும் நிப்பாட்டிடணும். பாவட்டு இந்த பெரிய வாகனங்கள் தான் நிப்பாட்டிடும். அதே போல இந்த லொரியல் டிப்பர்கள் ஓவர்டேக் பண்ணுதுன்னா தயவு செய்து எங்களுடைய நேரம் போனாலும் கொஞ்சம் அருகா வாகனத்தை ஸ்லோ பண்ணி எங்களோட மோட்டார் வெஹிக்கிளில் நிப்பாட்டுவோம். ஏனென்றா அவர்கள் எங்களுக்கு இடம் தரப்போவதில்லை. சில பேர் இந்தியாவில் ரோட் இந்த கரை புல்லுக்கரைக்கு மூடக்கூடிய வாகனங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய. அப்போ எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள் சமூக நோக்கோடு செயற்படாவிட்டாலும் எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, எங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, எங்களை நம்பி வீட்டிலே காத்திருப்பார்கள், நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் இருப்போம். எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்குது. எனவே நாங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் செயற்பட வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள் எப்படியும் சென்று விட்டு போட்டும் நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை. அதே போல நாங்கள் சிக்னல்களை போட்டு திருப்போம். நாங்கள் வீதி சமிக்கைகளை கடைபிடித்துக் கொள்வோம். இந்த சிக்னல் கேட்க கடைசி 3 செகண்ட் வந்தோடனே ஓடுறது அல்லது 3 செகண்டுக்கு முதல் ஓடுறது இப்படியான வேலைகளையும் தவிர்த்துக் கொள்வோம் என்பதைத்தான் நாங்கள் கூறக்கூடிய. இப்படி ஒவ்வொருவருமே சிந்திக்கிறோம். நாங்கள் நிதானமாக, நாங்கள் பாதுகாப்பாக, நாங்கள் கவனமாக இருப்போம் என்று நாங்கள் சிந்திக்க வழிக்கிட்டு நாங்கள் மாறும் பொழுது இந்த விபத்துகளை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. உண்மையிலே வந்து இந்த விபத்துகளால் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பங்கள் கூறக்கூடிய விடயங்கள், அவர்களுடைய கவலைகள், கண்ணீர்களை பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு மனதுக்கு உருக்கமான விடயமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு பத்திரிகையோடும் கடந்து செல்ல முடியாமல் எங்களால் இருக்கிறது. ஒரு பத்திரிகையில் இந்த விபத்து ஒருவர் இறந்து விட்டார்ந்து கடந்து செல்ல முடியாமல் இருக்கிறது. மறுநாள் அந்த குடும்பம் படக்கூடிய விடயங்களை பார்க்கும், அவர்கள் எழுதக்கூடிய கட்டுரைகளை பார்க்கும். இப்படி நாங்கள் தினம்தோறும் நீங்கள் பத்திரிகைகளை படித்தீர்கள் இது எவ்வளவு உருக்கமான விடயம் என்பது உங்களுக்கு தெரியக்கூடிய இருக்கும். எனவே இந்த கனரக வாகனங்கள், இந்த எமன்கள் என்று கூறுவாங்க. அன்றைய கூட ஒரு மீம்ஸை பார்த்தோம். எமன் எரும மாட்டுக்கு லீவை விட்டுட்டு இந்த கனரக வாகனங்களில் லீசிங்கு எடுத்து ஓடி திரியலாம் என்று மீம்ஸ்களை பார்க்கக்கூடிய. எனவே அவற்றை குறை கூறுவதை நாங்கள் ஒரு பக்கம் விட்டுவிட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் எங்களை பாதுகாக்கக்கூடிய ரீதியிலே வீதிகளிலே கவனமாக இருந்து கொள்வோம் என்பதைத்தான் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக தான். குறிப்பாக இந்த பத்திரிகைகள் அப்படி என்று சொல்லி பார்த்தாலே இந்த அவல சாவுகள், இந்த அவல மரணங்களை அதிகம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிலும் பெரும்பான்மையானது வந்து இந்த விபத்துகள் தொடர்பானதாகத்தான் இருக்கும். மீண்டும் மீண்டும் நாங்களும் விபத்துகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்பதை தாண்டி இங்க எங்களுடைய சமுதாயத்தில் இடம்பெறக்கூடிய விபத்துகளின் எண்ணிக்கை அப்படி என்பது அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. அப்ப ஏன் எங்களுடைய நாட்டில் இவ்வளவு விபத்துகள் அப்படி என்று சொன்னால், ஒன்று இந்த எப்படி நாட்டுக்கு பொறுப்பு கூறுற தன்மை, அக்கௌண்டபிலிட்டி இல்லையோ அது மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அரசாங்கத்திற்கே இல்லையே அப்படி கேட்கிற நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் குறிப்பாக இந்த கனரக வாகனங்கள் ஓடுபவர்கள் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தால் அதுக்குரிய பொறுப்பு கூறக்கூடிய தன்மையோ அல்லது இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அல்லது இந்த இன்சூரன்ஸ், மெண்டேட்டரி இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விடயங்கள்ல அவர்கள் கவனம் செலுத்துற தன்மை என்பதும் ஒப்பூற்றளவில் ஏனைய வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நாடுகளை விட எங்களுடைய நாட்டுல குறைவான தன்மை தான் இருக்கிறது. அதையும் விட இந்த ஹரிஹரன் சொன்னது மாதிரி இந்த போட்டிக்கு ஓடுறது அப்படி என்பது என்ன போட்டிக்கு ஓடி என்ன செய்ய போகிறார்கள் அப்படி என்று தெரியவில்லை. ஆனால் குறிப்பாக இந்த தனியார் பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் செய்யக்கூடிய இந்த சாகச விளையாட்டுகள், அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய இந்த வீதிகளில் அவர்கள் செய்யக்கூடிய சாகச விளையாட்டுகளை எல்லாம் வெறுமனே பார்த்து விட்டு மனம் நொந்து சென்று கடந்து செல்ல வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். நாங்களும் எவ்வளவு முறை சொல்வது, அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்குரிய எந்த ஒரு ஏற்பாடுகளும் எங்களுடைய நாட்டில் இல்லை. பெயருக்கு ஒரு ப்ராஜெக்ட், பெயருக்கு ஒரு செமினார், பெயருக்கு ஒரு 4 பஸ் டிரைவர்ஸையோ அல்லது ஒரு 5-6 பஸ் டிரைவர்ஸை வச்சு ஒரு செமினார் எப்படி பஸ் ஓட வேண்டும் என்றும், அதையும் தாண்டி இந்த டிராபிக் போலீஸாக இருக்கட்டும் அல்ல அதனுடன் தொடர்புடைய ஏனைய உத்தியோகர்கள் எல்லாம் வெறுமனே ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும், அப்படி ஒரு விடயம் எங்களுடைய ஆபீஸ்ல நடத்தப்பட்டது அப்படி என்பதற்கான நடவடிக்கைகளை செய்யாமல் உண்மையில் இதனால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னுமே யாழ்ப்பாணத்தில் வந்து பல சந்திகள், இந்த 4 வீதிகள் சங்கமிக்கக்கூடிய இந்த ஜங்ஷன்ல வந்து பல இடங்கள்ல இந்த
வீதி விளக்குகள் இல்லாமல் இருக்குது. அப்ப எல்லா ஜங்ஷனுக்கும் வீதி விளக்குகள் தேவையா என்று சொன்னால் இல்லை. ஆனால் பாதுகாப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய, குறிப்பாக அதிகம் விபத்துகள் இடம்பெறக்கூடிய இந்த பாதுகாப்பற்ற இந்த ஜங்ஷன்ல எல்லாம் இந்த விபத்துகளின் இந்த வீதி விளக்குகளினுடைய தேவை என்பது அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த காலை வேளையில் பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் டைமும், அதே நேரம் இந்த ஈவினிங்ல வேலை முடிஞ்சு வர்ற அந்த நேரமும் அவ்வளவு டிராபிக்கா இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த பிரதான வீதிகள், யாழ்ப்பாணத்தினுடைய மிக முக்கியமான 3 பிரதான வீதிகளும் அவ்வளவு டிராபிக்கா இருக்கக்குள்ள இந்த விபத்துகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் என்பது அதிகமாகவே இருக்கும். அதையும் தாண்டி இந்த தனியார் பேருந்துகளாக இருக்கட்டும், அரச பேருந்துகளினுடைய இந்த வீர சாகச விளையாட்டுகள், அதையும் தாண்டி இந்த இளைஞர்கள் சிலர், யுவதிகளும் தான், பெண் பிள்ளைகளும் அப்படியான வீர சாகசங்கள் செய்கிறார்கள். வெறுமனே ஆம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் இப்படி வேகமாக வாகனங்களை ஓடுறதுண்டு இல்லை. இந்த வேகமாக வாகனங்களை ஓடி தேவையில்லாத விபத்துகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. இப்ப ஒன்று, அதற்குரிய அடிப்படை காரணம் எவ்வளவு வேகமாக போனாலும் எங்களுக்குரிய தண்டனைகள் என்பது மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது இது என்ன இவ்வளவுதானே அப்படி என்றும், அதை விட சில பச்சை நிற தாள்களாலே நாங்கள் தண்டனைகள் இருந்து தப்பிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் எங்களுடைய பிரதேசங்களில் மலிந்திருக்கிறது என்கின்ற பொழுது, இப்ப இந்த விபத்துகள் தொடர்பாக நாங்கள் பெரிதளவில் பயப்பட மாட்டோம். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டுனா ஓகே, அது முடிச்சிடும், அது பிரச்சனை இல்லை, அதுல இருந்து வெளியே வந்துடலாம், அப்படி என்ற ஒரு அசட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை எங்களுடைய மனதில் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் கடுமையாக்கப்பட வேண்டும். ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறதுனா அதுக்குரிய தண்டப்பணங்கள் அதிக அளவில் அறவிடப்பட வேண்டும். அதற்குரிய தண்டனைகள் சரியான முறையில் அறவிடப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு நாங்கள் பாடசாலை காலங்கள் பயின்று கொண்டிருக்கக்கூடிய பொழுது ஒரு 18 வயது இளைஞர், குறிப்பாக இந்த சம்பவம் அமெரிக்காவில் இடம்பெற்றிருந்தது. 18 வயது இளைஞர் ஒருவர் ஒரு விபத்தை ஏற்படுத்தி அதில் பயணித்திருந்த ஒரு 3 வயது குழந்தை அதில் ஸ்பாட் அவுட் அப்படி என்கின்ற பொழுது அந்த இளைஞனுக்கு 25 வருடங்கள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த சில சொசைட்டியை சேர்ந்தவர்கள், சில சங்கங்கள் எல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இப்ப இளைஞனுடைய காலம் சிறைச்சாலையிலேயே முடிந்துவிடும் அப்படி என்று சொல்லி, உண்மையில் தண்டனைகள் அப்படித்தான் வழங்கப்பட வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் இந்த மாதிரி வேகமாக வாகனங்களை கவனக்குறைவாக ஓடுபவர்கள் தொடர்பாக கவனமாக இருப்பார்கள். அப்ப எல்லாமே பிளெக்சிபிளா இருந்துட்டா, சில வேளைகள்ல இந்த சட்டங்களை காக்க வேண்டியவர்களும் பாதுகாப்பு சார்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களுமே பிளெக்சிபிளாக இருக்கக்கூடிய இடங்கள் இருப்பதால் தான் இப்படியான விபத்துக்களை எங்களால் கட்டுப்படுத்தவே முடியாமல் இருக்கிறது. நாங்கள் 3வது மனிதர்களாக இருந்து பார்க்கிற பொழுதுதான் எங்களுக்கு அது ஒரு விபத்து, எங்களுக்கு அது ஒரு செய்தி. ஆனால் அந்த விபத்திற்கு உள்ளானவர்களுடைய குடும்பங்கள், அந்த பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்பதை நாங்கள் ஒரு கணம் அதை நினைத்து இந்த வீதிகளில் பயணிக்க வேண்டும். சாதாரணமாக எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் யாராவது ஒருவர் வீதி விபத்திற்கு உள்ளாயிருந்தாலே மனம் அவ்வளவு பதைக்கும், இப்படி விழுந்திருக்கிறார்கள், எப்படி வலித்திருக்கும் அப்படி என்று சொல்லி. அதை தாண்டி உடல் உறுப்புகளை இழப்பவர்கள் எத்தனையோ பேர், வாகனம் பொருளாதாரம் சார்ந்த சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அப்படி என்று பலது இருக்கிறது. இப்ப சிலர் எல்லாம் இந்த எப்படி வாகனம் ஓடுவார்கள், ஒரு விபத்து ஒன்று வரப்போகண்டா எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த வாகனத்தை கொண்டு நடக்கக்கூடாது அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எங்களுடைய நண்பர்களும் இருக்கிறார்கள். அப்ப ஏன் அப்படி என்று சொன்னால், எங்களுக்கு கூட கட்டு போடுறதுக்கோ மருந்து போடுறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனா வாகனத்தை கொண்டு நடந்தா அதை திருப்பி சீர் செய்யறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படி என்று சொல்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதிலும் இந்த அதிக விலை விற்கக்கூடிய வாகனங்களை அதிக விலைக்கு விற்கக்கூடிய நாடுகள்ல இலங்கையும் ஒன்று அப்படி என்பதையும் நாங்கள் பத்திரிகைகள்ல பார்த்திருக்கிறோம். 3வது இடத்துல இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள முன்னைய காலத்துல இருந்து நான் எங்கேயும் குதிச்சாலும் பரவாயில்ல, வாகனத்தை கவனமா விட்டுறணும், வாகனத்துக்கு ஒண்ணு நடக்கக்கூடாது அப்படி என்று விபத்துக்குள்ள சிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்ப நாட்டின் நிலைமை, எங்களுடைய நிலைமை எல்லாமே மிக மோசமாக இருக்கிறது. அப்ப இது தொடர்பான அதிகாரிகளும் துறை சார்ந்தவர்களும் சரியான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர எடுக்கிற மாதிரி எதுவுமே தெரியவில்லை. அப்ப நாங்கள் வாகனங்கள்ல செல்லும் போதும் வீதிகள்ல பாதசாரிகளாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்படி அந்த தீக்குச்சியில இந்த தீப்பெட்டியில கடைசி குச்சியை நாங்கள் தட்டைக்க எவ்வளவு ஒரு கவனமாக நாங்கள் அதை தட்டுவோம், வீண் விரியம் ஆக்கிடவே கூடாதுன்ற மாதிரி நீங்களும் இனி அந்த வீதிகள்ல பயணிக்க சரியான கவனமாக இருங்கள். இந்த வீர சாகசங்கள் செய்யறவர்கள் எங்களுடைய சமூகத்தில் குவிந்து போய் இருக்கிறார்கள் அப்படி என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு.
அதே போல் இந்த டிக்டாக்குகளை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுகளை பார்த்து வெளிநாட்டு அவன் தலைகளை ஓடினான் ஒரு சீலில் ஓடினான் குப்புற படுத்து கிடந்து ஓடினான்ட்டு எங்கட நாடுகளில் ஓட ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அது நாடு இங்கே இருக்கிற வீதிகளில் வந்து வீதியில் நடுவுற போஸ்ட் இருக்கும், சைட்டுற மதில் இருக்கும், பேக்கால் திறந்தபடி இருக்கும். அப்போ அந்த நாடுகளில் ஒரு முடக்கண்டா வந்து அங்கே ஒன்று அளவெடுத்து காட்டிப்பான், இந்த முடக்கிற இந்த வேதில் வந்தால் வானம் இந்த இடம் எடுத்து தான் திரும்புமெண்டு. இங்கே வந்து முடக்கிற படாயிரம் முடக்கி விட்டுட்டு போவாங்க. ரோட்டுக்கு போடுற ஒரு கண்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தா ரைட், அவன் தண்ட அளவுக்கு ஒரு கான்கிரீட்டை போட்டு ஒரு பக்கம் ஏற்றணும் ஒரு பக்கம் சரிப்பான் போட்டுட்டு போகும். அப்போ அங்கே இருக்கிற ரீல்ஸில் பார்த்து இங்கே ஓடலாம்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற பைக்குகளை வேணும்னா நீங்கள் இங்கே வாங்கலாம், வாங்கி போகலாம். ஆனால் அங்கே இருக்கிற மாதிரி வீதிகள் அங்கே இருக்கிற மாதிரி ரீல்ஸுகள் காட்டி இங்கே ஓடலாம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடிய இருக்கு. அதே போல் என்ன விடயம் என்றால் வந்து இந்த சொந்த காசுல வாகனம் ஓடுறவன் கடைசி மட்டும் அளவா தான் ஓடுவான். உண்மையாக தான் அந்த சொந்த காசுல வாகனம் வாங்கி வரும், சொந்தமா உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வாகனத்தை வாங்கி ஓடைக்க அவன் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டை கொடுத்தாலும் உங்களுக்கு உள்ள பதறும். அது இங்கே விழுந்தமண்டா இது செலவழிக்கிறதுக்கு எவ்வளோ காசு. ஒரு நாள் கராச்சியை கொண்டு போய் ஒரு வைக்க விடுறோம்னா இந்த வைப்பை கொண்டு போய் டெலிவரிக்கு விட்டு இருந்த மாதிரி கராச்சியில் வைக்க விட்டு சுழண்டு ஒன்றுப்போம். எங்கெங்க கை வைக்கிறாங்களோ எங்கெங்க கலட்டி பார்த்து இவ்வளோ காசு வரப்போம். அப்போ சொந்தமாக வாகனம் வாங்கி சொந்தமாக உழைத்து செயற்படக்கூடியவர்கள் அதெல்லாம் மிக கடினமாக இருக்கு. தயவு செஞ்சு இந்த வெளிநாட்டு அங்கிள் ஆன்டி மேலே அனுப்பக்கூடிய காசுகளை வாகனம் ஓடுறாக்கள் நீங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு விழுந்து முறிஞ்சாலும் உங்களுக்கு ரெடிமேடாக கை கால்கள் பொறுத்ததுக்கும் வெளிநாட்டிலிருந்து காசு வரும். ஆனால் உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாருமே உங்களோட நிலைமையில் இருப்பார்கள் என்று நினைத்து விடாது. அதே போல வெளிநாட்டில் இருக்கிற அங்கிள் மேர் ஆன்டி மேர்ட்டை நாங்கள் என்ன கேட்டுக்கொள்றோம்னா தயவு செய்து கண்டபாட்டுக்கு காசுகளை அனுப்பாங்க. எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் கல்விக்காக உதவுங்கோ. இந்த வாகனங்கள் ஒரு சாகசங்களுக்காண்டி உதவாதீர்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொண்டு தயவு செய்து இந்த கிணறுக வாகனங்களோடு கவனமாக இருந்து கொடுங்கள். அடுத்தவரை தாண்டி எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டிய தேவைதான் இன்றைக்கு அதிகம் இருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.